ஜோதி நிலாவை பாத்துக்கிறதுக்காக இப்போ ஒத்துக்கிட்டீங்க வந்துடுறாங்க. இவங்க வீட்லயே இவங்களுக்கு ஒரு ரூமையும் கொடுத்துட்றாங்க. 2 பேருமே ஆஃபீஸ் போயிடுறதால நிலாவை தான் இவங்க ஃபுல்லா பாத்துக்க வேண்டியதா இருக்கு. இப்போ நிலாவுடைய ஃபுட் சார்ட்டை பாக்குறாங்க. ஃபுல்லாவே ஜங்க் ஃபுட்டா இருக்கு. நான் உனக்கு ஹெல்த்தியா சமைச்சு தரேன் கிச்சனுக்கு போறாங்க. பார்த்தா டைனிங் டேபிளும் சரி கிச்சனும் சரி ரொம்பவே அழுக்கா இருக்கு. ஜோதி இப்போ வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு சமைச்சும் வச்சிடுறாங்க. லான்சி நிரஞ்சனும் ஃபுட் ஆர்டர் பண்றேன்னு சொல்றாங்க. ஆனா ஜோதி இப்போ அவங்களுக்கு சமைச்சிட்டேன்னு சொல்லி சாப்பாடு பரிமாறுறாங்க. நிலாவை ஜோதி தான் முழுக்க முழுக்க பாத்துக்கிறாங்க. சாப்பாடு தூங்க வைக்கிறது, படிப்பு சொல்லி கொடுக்கறதுன்னு பாத்துக்கிறாங்க. ஆனா பேரண்ட்ஸும் நிலாவை பத்தி கொஞ்சம் கூட கண்டுக்காம ஜாலி ஆபீஸ்ல பார்ட்டி பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவோட வேக்சினேஷன் கூட மறந்துருப்பாங்க. ஜோதி தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இப்ப நிலாவும் நல்லா வளர்ந்துட்டாங்க. இவங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். குழந்தைகிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா ஜோதி பேச விட மாட்டாங்க. ஏன்னா அவனோட ஆக்டிவிட்டிஸே சரியில்லை. அவனை பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கான். அவனோட ரூம்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய குழந்தை பொம்மை எல்லாம் இருக்கு. அது கிட்ட சைக்கோத்தனமாலாம் பேசி நடந்துக்கிறான். லான்சி நிரஞ்சனும் குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வராங்க. ஜோதியோ காலையில அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிலா தான் ரொம்ப முக்கியம். அவகிட்ட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதே கிடையாது. குழந்தைக்கு வேக்சினேஷன் போட கூட மறந்துட்டீங்க. என்னதான் நான் நல்லா பாத்துக்கிட்டாலும் அம்மா அப்பாவா உங்களோட பாசம் அவளுக்கு தேவைன்னு சொல்றாங்க. லான்சி நிரஞ்சன் அமெரிக்கால போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிருப்பாங்க. இப்பதான் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இப்ப ஜோதி கிட்ட நாங்க அமெரிக்கா போக போறோம்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவங்களுக்கு ரொம்பவே சோகமா இருக்கு. நிலாவை விட்டு பிரியறத நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜோதி தினமும் நிலாவை விளையாடுறதுக்காக பார்க்கு கூட்டிட்டு போவாங்க. அப்போ ஒரு பெரியவர் தினமும் வந்து நிலாவுக்கு மட்டும் சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருக்காரு. அமெரிக்கா போனதுமே இவங்க தங்கறதுக்கான அபார்ட்மெண்ட், குழந்தைக்கு போர்டிங் ஸ்கூல்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இங்க இருந்தே பண்ணிடுறாங்க. ஜோதி அமெரிக்காவுக்கு வரமாட்டாங்கன்னு தெரியாத நிலா அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேர்த்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஜோதிக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்ப பிரிய போறதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழறாங்க. லான்சி நிரஞ்சனும் அமெரிக்கா போறதுக்காக பார்ட்டி வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாஸ் கிட்ட குழந்தையா போர்டிங் ஸ்கூல்ல சேர்க்க போறதாவும் ஜோதி உங்க கூட வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லான்சி பேசின எல்லாத்தையுமே நிலா கேட்டுடுறாங்க. ஜோதி கிட்ட நீங்க எங்க கூட அமெரிக்காவுக்கு வர மாட்டீங்களா, நான் அவங்கள விட்டு போக மாட்டேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ அம்மா அப்பா கூட அமெரிக்காவுக்கு போன 2 நாளைக்கு அப்புறம் நானும் கண்டிப்பா வருவேன்னு சொல்லி நிலாவை சமாதானப்படுத்துறாங்க. லான்சி ஃப்ரெண்ட்ஸோட செல்ஃபி எடுக்கணும்னு நிலாவை கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப ஜோதிக்கு அவங்க அமெரிக்காக்கு அடுத்த நாள் கிளம்புறதால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப அழுதுட்டே அவங்க ரூம்ல வந்து தூங்கிடுறாங்க. நிலா தனியா போறதை பார்த்து அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவனும் இப்ப நிலாக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறான். காலையில தூங்கி எழுந்து வந்த லான்சி நிலா எங்க ஜோதி கிட்ட கேக்குறாங்க. நீ தானே போட்டோ எடுக்கிறேன்னு கூட்டிட்டு போனேன்னு சொல்றாங்க. உங்க கூட இருக்கிறதா நினைச்சுதான் நான் தூங்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப நிலாவை காணோன்னு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அபார்ட்மெண்ட் ஃபுல்லா தேடி பாக்குறாங்க. அப்பாவும் நிலா எங்கேயுமே இல்ல. நைட் ஃபுல்லா நிலா காணுங்கிறதால இதுக்கு மேல லேட் பண்ணக்கூடாதுன்னு இப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க